ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயம், சரி நம்ம ஹெல்த்து அதையே நம்ம யோசிச்சுட்டு இப்படியே இருந்தோம்னா என்ன பண்ணுறது? நம்மளோட அப்பாவுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சே 20-25 வருஷமாக நமக்கு தெரிஞ்சே அவரெல்லாம் வேலைக்கு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கார். அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவர் வீட்டில் இருந்தால் கூட அவருக்கு அந்த காசை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவர் ஏன் வேலைக்கு போயிட்டுருக்காரு? நம்ம ஒரு நாள் லீவ் போட சொன்னால் கூட அவர் லீவ் போட மாட்டார், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் சரி நம்ம அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒர்க்ஸ் எல்லாம் பற்றி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சார்கிட்ட மேனேஜர்கிட்ட பேசினோன்னா அவர் 2-3 கம்பெனியோட அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாரு. நீங்கள் வேணால் சாட்டர்டே சண்டே இந்த வாரம் லீவு தான்ப்பா, நீங்கள் வேணால் போயிட்டு அந்த கம்பெனிஸில் பேசி பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் கூட சாட்டர்டே சண்டேஸ் இந்த மாதிரியில் மட்டும் கூட வேலையை பார்த்துக்கலாம். அவங்கள்ட்ட ஏதாச்சும் மாதம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5000 அப்படி கூட ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க. 2 கம்பெனிக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா 10,000 கிடைக்கும் அப்படின்னோடனே, சரி அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு ஓரளவு வாங்கிடலாம். ஏன்னா ஒரு வருஷம் வேலை பார்த்தோம்னா 3,00,000 கிட்ட கிடைக்கும். நம்ம மேனேஜர்கிட்ட கூட நம்ம அட்வான்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு 2-3 மந்த்ஸ் சேலரியை கேட்டு பார்க்கலாம். ஒரு கார் வாங்கி கொடுத்துர்லாம் அக்காவுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஆனால் நான் வீட்டில் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த நான் சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னோன்னா அது நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது. ஆனால் நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கல. சரி கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன ஒரு யோசனைனா, சரி நம்ம இந்த விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும்னா அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு 2 நாள் ஆஃபீஸ் போனேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அவர் சொன்ன மாதிரி லீவ் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ்க்கு டேரெக்டாக போயிட்டு இது மாதிரி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா, அவரும் என்னை இன்டர்வியூ பண்ணார். சரி அந்த கம்பெனியில் நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்ட் டைம் ஒர்க்கு தான்ப்பா. ஏன்னா ஏற்கனவே எங்கள் ஆளுங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியல. அதனால நீங்கள் எனக்கு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த இதை எனக்கு கொடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் டைப் பண்ணி எனக்கு நீ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு 1 மந்த்து நீங்கள் வேலை பார்த்து எப்படி வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் சேலரி இது பண்ணுவோம். ஏன்னா எங்கள் கம்பெனியில் ஸ்டார்டிங்கே 30க்கு மேலே தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் நீங்கள் எப்படி இது வீக்லி ஒன்ஸுங்கிறதுனால 15 டேஸ் ஒன்ஸுங்கிறதுனால நான் எம்டிகிட்ட பேசிவிட்டு உங்கள் ஒர்க்கை நான் பார்த்துட்டு ஒரு 1 மந்த்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் நான் சேலரியை பற்றி பேசணும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி ஓகே சார் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நாளையிலேருந்து எனக்கு எல்லாத்தையும் ஒரு என்னோட இதுக்கு அனுப்பிடுங்க, மெயிலுக்கு அனுப்பிடுங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு இப்படியே போணுச்சு. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் நானும் அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த் போணுச்சு. அவங்க எம்டிகிட்ட எல்லாத்தையுமே காட்டினோன்னா நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, ஓரளவு பார்க்க அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்டி சூப்பராக பண்ணுறாரு இவர். நம்ம கொஞ்சம் டெம்பரவரியாக வேணால் அவரை அந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. அவர் இப்போ எப்படி பண்ணி கொடுக்குறாருன்னு 1 மந்த்து 10,000 அவருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எம்டி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. நம்ம 5,000 தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் நம்மளுக்கு 10,000 கொடுக்குறேன்னு இருக்காரு. இன்னும் ஒரு 3-4 மந்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் அதிலேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கு அங்கே வேலை பார்க்குறவங்க டெம்பரரியாக காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரே இடத்துலையே வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த சேலரியை தவிர நம்மளுக்கு வேறு வருமானங்கிறது இல்லைங்கிறப்போ, நம்ம அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு வருமானத்தை நம்ம ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே, அக்கா பரவாயில்ல நீ ஒர்க் பண்ணு, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அதை நீ பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே ஒரு 6-7 மாதம் போணுச்சு. கிட்டத்தட்ட என்னோடய சேலரி எல்லாமே சேர்த்தே ஒரு 3-3.5 லட்ச கிட்ட என்கிட்ட இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் அப்படியே ஆணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 லட்ச கிட்ட சம்பாதிச்சேன்.
சம்பாரித்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.